அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது விதியை மதியால் வெல்ல முடியுமா, இதான் தலைப்பு. இது ஒரு பழமொழி, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்ட ஒரு பழமொழி. மதியால் வெல்லலாம் அப்படின்னா நம்ம புத்திசாலித்தனத்தினால் வெல்லலாம்ன்ற அர்த்தம் கிடையாது. விதி என்பது லக்னத்தை குறிக்கும். இது ஒரு உதாரண ஜாதகம் நம்ம பார்த்துட்ருக்கிறது. விதி அப்படின்னா லக்னமும், மதினா சந்திரனை குறிக்குது. சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதி. நம்ம புத்திசாலித்தனம்னு எடுத்துக்காம சந்திரனால் வெல்ல முடியுமா, லக்னத்தின் பலனை சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து சந்திரன் மூலம் நம்ம பலனை மாற்றி புரிஞ்சிக்க முடியுமா, வெல்ல முடியுமா? லக்ன பலன் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு கெட்ட திசையோ கெட்ட நேரமோ இருக்கும்பொழுது சந்திரன் நின்ற இடத்துல இருந்து எப்படி இருக்குது அதே நேரம், அது நல்லா இருந்ததுன்னா அந்த லக்ன பலனை சந்திரனால் வெல்ல முடியும். சந்திரனுடைய சக்தியை வச்சு சந்திர கேந்திரத்திலேயோ சந்திரன் நின்ற ஸ்தானத்திலிருந்து அந்த கிரகங்களின் ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமாக வரும்பொழுது லக்னத்துக்கு அது கெட்ட ஆதிபத்தியமாக இருந்தாலும் அந்த காலகட்டம் நம்ம சமாளித்து வெற்றி பெற முடியுன்றது தான் இதோடைய பொருள். இப்போது இது ஒரு உதாரண ஜாதகம். இதிலே பாருங்கள், கன்னி லக்னம், கடகராசி. இந்த கன்னி லக்னம் லக்னத்திலே ராகு இருக்குது, 3ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சனி, 5ஆம் இடத்துல சூரியன், விரையாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். அவ்வளோ சிறப்பல்ல. லக்னாதிபதியான புதனே 6ஆம் இடத்துல போய் கும்பத்தில் மறைகிறாரு, அதுவும் சிறப்பல்ல. பாக்கியாதிபதி சுக்கிரன் அவரும் 6ஆம் இடத்துல கும்பத்தில் மறைஞ்சிருக்காரு, இதுவும் சிறப்பில்லை. சூரியன் சுக்கிரன் புதன் எதுவுமே லக்னப்படி சிறப்பு இல்லை. சனி ஒரு நியூட்ரலான பொசிஷன். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு உபஜயஸ்தானத்தின் அதிபதியின் ஒரு உபஜயஸ்தானத்தில் இருக்காருன்ற அடிப்படையில் ஓரளவுக்கு அது ஓகே. லக்னத்திலேயே ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவுமே, ராகு கேது லக்ன 7ஆம் கேந்திரம் அந்த இதில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பாக இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே அஷ்டமாதிபதி செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று, கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் சொல்லவே வேணாம், மிக கொடிய பாவி, கெடுபலன்கள் கொடுக்குறாரு. அதிகமாக கெடுபலன்கள் கொடுக்கறது செவ்வாயும் குருவும் தான். செவ்வாய் அஷ்டமத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அப்போ நிறைய பிரச்சனைகள் ஜாதகத்துக்கு இயற்கையாகவே உண்டு. இப்போது குருவும் மறைஞ்சிருக்காரு. ஒரு வகையில் பாதகாதிபதி மறைஞ்சிருக்காருனாலும் குரு பொதுவாக மறையிறதும் அவ்வளவு சிறப்பில்லை. இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் சொல்லும் அளவுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா அது லக்னத்திலேருந்து பார்க்கும்போது சந்திரன் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையே ஆட்சி பலம். இந்த சந்திரன் தான் இந்த லக்னத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஸ்தானம் ஏறி அமர்ந்திருக்கு. அப்போது இந்த ஜாதகருக்கு எந்த திசை நடந்தாலும், சூரிய தசையோ சுக்கிர தசையோ புதன் தசையோ குரு செவ்வாய் தசையெல்லாம் நடந்துச்சுன்னா எவ்வளோ மோசமாக இருக்கும்னு பாருங்கள். இந்த விதியை, இந்த லக்னம் மூலம் ஏற்படும் இந்த விதியை சந்திரன் நின்ன இடத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி அது மாறுது, எப்படி ஜாதகரை அந்த வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ நம்ம லக்னத்திலேருந்து பார்த்த அத்தனை கிரகத்தையுமே சந்திரன்லேருந்து பார்ப்போம். சந்திரன்லேருந்து பாருங்கள், 3ஆம் இடத்துல ராகு, ஒரு உபஜயஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்கிறது நல்லது தான். 7 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்குது. 8 கூடியவனான சனியும் 5ஆம் இடத்துல இருக்குது, அது ஒரு நியூட்ரலான பலன். லக்னத்திலேருந்து பார்க்கும்போதும் சனி ஒரு நியூட்ரலாக தான் இருந்தது, சந்திரன்லேருந்தும் அதே நிலை தான். மற்றபடி மற்ற எல்லா கிரகமும் சந்திரன்லேருந்து பாருங்கள். சந்திரனுக்கு 2 கூடிய சூரியன் 7ல் இருக்கார், தனாதிபதி 7ல் இருக்கார், இது சிறப்பு. சந்திரனுக்கு 12 மற்றும் 3 மறைவு ஸ்தானத்தின் அதிபதியான புதன் மறைஞ்சிருக்காரு. புதனுக்கு முதல்ல அஷ்டமத்தில் மறைவே கிடையாது, 8ல் மறைய மாட்டார். புதன் நல்லது பண்ணுவார் தான். அவர் 12ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது. 12ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது ஒரு வகையான ராஜயோக அமைப்பு தான். பாதகாதிபதி, அதாவது கடகத்துக்கு பாதகஸ்தானமான ரிஷபம், அதோட அதிபதி சுக்கிரன் 8ல் மறையிறதும் ஒரு வகையான சிறப்பு. வெளிநாட்டு வாசம், வெளி மாநிலம், வெளி தேசம் பயணிக்கிறது, இந்த மாதிரியான இது கொடுக்கும். 9ல் கேது இருக்குது, அது லக்ன பலன் மாதிரியே ஓரளவுக்கு அது சுமாரான பலன் தான். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது குருவும் செவ்வாயும். லக்னத்துக்கு கொடிய பாவிகளான, அதாவது கன்னி லக்னத்துக்கு
அதிகப்படியான பாவ பலன்கள், கெட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் ராசியின் அடிப்படையில் யோகம் செய்ய போகிறாங்க. இப்போ சந்திரன் கடகத்தில் இருக்கிறதுனால கடகராசிக்கு பாக்கியாதிபதியாக குரு செயல்படுறாரு. 9ஆம் அதிபதி அவரே, 10ஆம் அதிபதி செவ்வாய். அவர் 10லே வேறு இருக்கார் செவ்வாய். 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு திக்பலம் முதல்ல கிடைக்குது. இங்கே ஒரு ருச்சக யோகம் ஏற்படுது. கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி பலம், ருச்சக யோகம் ஏற்படுது. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. 9 கூடிய குரு 10 கூடிய செவ்வாய் இணைந்து 10ல் இருக்கிறது. கடக ராசிக்கு யோகாதிபதியும் செவ்வாய் தான். ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதி, 5 கூடையவன் 10 கூடையவன், அவர் பலமாக இருக்கிறது. இப்போ அந்த செவ்வாயின் பலம் எத்தனை யோக பலன்கள் பாருங்கள். இந்த செவ்வாயின் பலம் கன்னி லக்னம்னு பார்க்கும்போது அது பலமாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது. அதே ராசின் அடிப்படையை பார்க்கும்போது அது பலமாக இருக்கிறது ஜாதகரை பெரிதளவில் காப்பாற்ற போகுது, யோக பலன்கள் செய்ய போகுது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா என்ன மாதிரி பலன் இருக்கும்? லக்னம் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறது, திடீர் திருப்பங்கள் மூலம் திடீர் திருப்பங்களாக அமையாமல் அதுவே அபாயமாக ஆக்சிடெண்ட்டு, சர்ஜரி, நோய் நொடி, இதெல்லாம் சண்டை சச்சரவு, இதெல்லாம் செவ்வாய் திசையில் கன்னி லக்னத்துக்கு நடக்கிற ஸ்கோப் இருந்தாலும் அந்த சந்திரன் அடிப்படையில் இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகுது. கண்ணுக்கு தெரியாமல் அந்த செவ்வாயோடைய நல்ல பலன்கள் வெளியே வரும். நல்ல அதிகாரமிக்க தொழில், வேலையில் இருக்கிறது, அதிகாரம் செலுத்தக்கூடிய நேரம், ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா குருவோடு இணைஞ்சு அங்கே இந்த குருமங்கள யோகம், நிறைய யோகங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகிடுது. செவ்வாய் தசையிலையும் சரி, குரு தசையிலையும் சரி. அந்த ஒரு தொழில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி, சொசைட்டியில் அதாவது சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பு ஏற்படுற நேரமாக அது அமையுது. ஆனால் லக்னத்தை வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி கணிக்கவே முடியாது. இதுதான் விதியை சந்திரன் நின்ற, அதாவது மதியால் வெல்ல முடியும். அப்போ ஒரு ராசி அவ்வளவு முக்கியம். லக்னம் வழியாக நம்மளுக்கு கெடுபலன்கள் கொடுக்குற திசைகள் நடந்தாலும், கிரகங்களுடைய ஆதிபத்தியம் பெரிய நல்ல யோகத்தை கொடுக்க முடியலனாலும் ராசியின் அடிப்படையில் கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ இந்த ஜாதகர்களுக்கு சூரிய தசை நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு விரையாதிபதியாக சூரியன் சிம்மம் வருது. அப்போ சூரிய தசை என்ன பலன் கொடுக்கும்? 12ஆம் இடத்து பலனை 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தபடி கொடுப்பார். அப்போ ஜாதகருடைய குழந்தைக்கு பிரச்சனை, கல்வி தடை, இன்டெலிஜென்ஸ் பெருசாக இல்லாமல் போகிறது, சாமர்த்தியம் இல்லாமல் போகிறது, விரயஸ்தானம், விரையாதிபதின்றனால நிறைய விரய செலவுகள், தகப்பனுக்கு செய்ய வேண்டிய, அதாவது தகப்பனால் ஏற்படும் விரயங்கள், பொருட்செலவு, இதுதான் இருக்க போகுது. லக்னப்படி பலன்கள் நம்ம தீய பலன்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படியே ராசிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தின் அதிபதி சூரியன் 7ஆம் இடம் வாயிலாக, அப்போ சூரிய திசையில் திருமணம், கணவன் மனைவி, கணவனோ மனைவியோ அவங்களால ஏற்படுற தனயோகம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இதெல்லாம் ஏற்படும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு. ஏன்னா 7ஆம் இடம்ன்றது நம்ம பார்க்கும் உலகம், நம்ம சந்திக்கும் மக்கள் தொடர்பு, இந்த மாதிரி பலன்கள் அதுவும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல். இதுதான் ஒரு ராசி எவ்வளோ முக்கியன்றதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். மதியால் நம்மளுடைய விதியை வெல்ல முடியும். சந்திரனால் லக்ன பலனை நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும். அந்த மாதிரி ராசி அமையிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.